ஒரு நல்ல மலை வளச்சூழல் சரிண்ணா. இதுக்கு ஏற்றாற் போல் இதை வந்து தியான மண்டபமாகவே உருவாக்கி இருக்கிறாங்க. கொண்டோனையும் பாருங்கள், அதிகம் செலவு இல்லாமல் செஞ்சுருக்கிறாங்க. கிடைக்கிற பொருள்களை வச்சுட்டு செஞ்சுருக்கிறாங்க. வெளிச்சம் உள்ளே வர்ற மாதிரி இருக்குது, காற்று உள்ளே வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிறைய செலவழித்து கோடிக்கணக்கில் செலவழித்து கட்டடம் கட்டுறதெல்லாம் எல்லா சன்னாலும் மூடி கிடக்கும். உள்ளே ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கோம். இங்கே எதுக்கு ஏர் கண்டிஷன் பண்ணீங்க? நீங்கள் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே. ஆனால் ஏர் கண்டிஷன் பண்ணுறதுக்கு மின்சாரம் வேண்டியிருந்தது தானே. அந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு கரியை எரிச்சிங்க தானே. கரியை எரித்து ஆகாயத்தை சூடாக்கினீங்க தானே. அந்த கரியை எடுக்கிறதுக்கு பூமியை தோண்டிங்க தானே. அங்கேருந்தே இயற்கையெல்லாம் அழிச்சிங்க தானே. அதை தூக்கிட்டு வர்றதுக்கு பாதை போட்டிங்கல்ல, அங்கே எல்லாத்தையும் அழிச்சிங்க தானே. அதில் டீசலை ஊற்றி விட்டு அந்த ரயிலை ஓட்டினீங்க, அங்கே ஆகாயத்தை சூடாக்குனீங்க தானே. டீசல் எடுக்கிறதுக்கு அங்கே சுரங்கம் தோண்டிங்க தானே கடலில். அந்த கடல் தண்ணியெல்லாம் ஆசைப்படுத்தினீங்க தானே. அப்போ நீங்கள் சுகமாக வாழணும்னு நினச்சி நம்ம சுகத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இயற்கையிலேருந்து விலை போயிட்டுக்கிறோம் சரிதானா. ஆனால் உண்மையில் சுகங்கிறது இயற்கையை நெருங்கி போவது மட்டும்தான் இருக்குது. அதுக்கு ஏற்றாறு போல் இங்கே ஒரு வளாகத்தை உருவாக்கி நம்மளெல்லாம் கூட்டி வச்சு பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம ஏதாவது நிறையா பாடம் கற்றுக்கணும். அந்த